அஷ்டபுஜ நரசிம்மனை பற்றி ஸ்ரீவத்சத்தோடு இருக்கிற அஷ்டபுஜ நரசிம்மன் இதே சம்ஹிதை 11வது அத்தியாயத்தில் சொல்றது. திருமார்பில் ஸ்ரீவத்சம் மகாலட்சுமி தேவி 8 கரங்களோடு இருக்காராம். தத்ர சிம்ஹம் மகாதம்ஷ்டம் மகாவக்திரம் மகாஷட்டம் ஸ்ரீவத்சவக்ஷம் ஸ்ரீஷம் கௌஸ்துபேன விராஜிதம் அஷ்டபாகும் சுவிஸ்தீர்ணம் அஷ்டாயுதரம் ஹரிம் ரக்தகேசஞ்ச ரக்தாட்சம் தியாயேது சிம்ஹம் மகாபலம். மகாபலம் பொருந்திய அந்த சிம்மத்தை வணங்குவோம். அவர் 8 அக்ஷரங்களுக்கு சமமா 8 கரங்கள் பிடிச்சிருக்காங்கிறார். அடுத்தது இப்ப அக்ஷாஷ்டரி சாமியம் 8 எழுத்து மந்திரம். திருமந்திரம் இல்லையோ, திருவங்கியாழ்வார் நேர திருக்கணபுரத்துக்கு போனார். பெருமாளை நீ தான் அர்த்தம் சொல்லணும்னார். திருநறையூர் நம்பி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி விட்டுட்டார். திருமந்திர உபதேசத்தை அவர் தான் பண்ணார். திருக்கணபுரத்துக்கு போனார். மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கத்து நான் கண்ணபுரத்துறை அம்மானே உற்றதும் உன் அடியார் கடிமை. கண்ணபுரத்துறை அம்மானே எதை பேசினாலும் திருமந்திரமே ஏற்றம். உனக்கு அடிமேன்னு தெரிஞ்சுக்கிறத விட உன் அடியார் கடிமேன்னு தெரிந்து கொண்டேன் என்ன திருமங்கையாழ்வார் சாதித்தார். அந்த 8 அக்ஷரங்களுக்கு சமமாகத்தான் 8 கைகளோடே சிம்ஹாச்சலங்கிற க்ஷேத்திரத்திலும் இப்பவும் பார்த்தோம்னால் இதை 11வது அத்தியாயத்தில் சொல்றார். அஷ்டாயுதரம் ஹரிம் ரக்தகேசஞ்ச ரக்தாட்சம் செவந்த கண்களோடே ஷஹப்பு தன்னுடைய பிடரி மயிரோடைய கூட தியாயேத் சிம்மம் மகாபலம். அந்த மகாபலம் பொருந்திய சிம்மத்தை வணங்குங்கோள். இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார். சிம்ஹாச்சல க்ஷேத்திரத்திலையும் ஜோதிஷ்குடின்னு க்ஷேத்திரம், அது மதுரையில் ஆனமலைக்கு பக்கத்தில் இன்னைக்கு இருக்கிற கொடிக்குளம்னு பேர். அங்கே ஆச்சரியமா ஒரு நரசிம்ம பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். ஜோதிஷ்குடிக்கு போனா என்னமா இருக்காராம், சிம்ஹாச்சலத்துக்கு போனால் என்னமா இருக்கார்னால் தன் வாலை தூக்கி பூமியில் ஓங்கி அரையராப்பில் எழுந்துள்ளிருக்கார். சிம்ஹாச்சலத்தில் வராக நரசிம்ம பெருமாள்னு சொல்ற முடியும். அவர் 3 பேர் சேர்ந்தவர். இப்போ சாதாரணமாக நரத்வம் சிங்கம் 2 சேர்ந்ததுன்னு பார்த்துருக்கோம். ஆனால் 3 சேர்ந்ததுனால் அவருடைய திருவுருவம் முகத்தை பார்த்தீங்கன்னால் வராக உருவம், அவருடைய திருமேனியை பார்த்தீங்கன்னால் மனுஷ உருவம், அவருடைய வாலை பார்த்தா சிம்ம உருவம். வால் மட்டும் சிங்கமாக இருக்குது, திருமேனி மனித உடலாக இருக்குது. ஆனால் திருமுகமண்டலம் வராகம் பன்றியினுடைய உடலாக இருக்குது. அந்த பெருமாள் ஒரு கையால் தம் வேட்டி இப்படி இறுக்கி பிடிச்சுருப்பார். இப்படி வேட்டியை பிடிச்சுருக்கார். இந்த கருக்கையாலே கருடனுக்கு கட்டவரலால் பால் கொடுத்துட்டு இருப்பார். பிரகலாதனை மலையிலேருந்து பிடிச்சு உருட்டி விட்டுட்டான் ஹிரண்யகசிபு. அவர் உருண்டு வரார். அவர் கீழே விழறதுக்குள்ள ரட்சிக்கணுங்கிறதுக்காக பெருமாள் வைகுந்தத்திலேருந்து குதிக்கிறார். அந்த குதிச்ச வேகத்திலே இடுப்பு வேட்டி அவுந்து படுத்தான். சாமி இது எங்களுக்கு தான் இந்த கட்டம் நினைச்சிருந்தேன், அவருக்கு இதே கட்டம் தான் இருக்கு போல் இருக்குன்னால். இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு பஞ்சகச்சம் பல பெருமாள்லாம் பஞ்சகச்செல்லாம் கட்டிக்கிறதே இல்லை. ஒரு சில இடத்துல வைதிகமாக இருக்கிற பெருமாள் கச்சம் கட்டிட்டு இருப்பாளே தவிர இந்த கச்சம் வைதிகம் வேஷம் ஆச்சாரம்லாம் நமக்கு தான். அவருக்கு எந்த சாஸ்திரமும் சொல்லலை. இப்போ அவர் எப்படி எழுந்துள்ள இருக்காரோ அப்படித்தான் அவருக்கே அழகு இருப்போம். இப்போ ரதோத்சவம்னு சொன்னால் இந்த மாதிரி தான் அலங்காரத்தில் வருவார். குதிரை வாகனத்தில் ஏழ போறாருன்னா இந்த மாதிரி தான். அந்த பின்னாடி அடுக்கு பாவாடையோடு அப்படி இருந்தால் தான் அவர் அழகு. அது நாம் இருக்கிறது வேற, அவர் இருக்கிறது வேற. அப்போ இடது கையால் அதை பிடிச்சுன்னுட்டு கீழே விழாதபடிக்கு வந்தார். கருடனுக்கு வேகம் போறல, அவருக்கு மூச்சு இறைக்கிறது. என்னால் தாங்கிட்டு போக முடியலன்னுட்டு சரி இந்தா பால் குடி அப்படின்னு சொன்ன வலது திரு கட்ட விரலால பாலை கொடுத்துட்டே வேகமாக குதிச்சார். குதிச்ச வேகத்தில் பூமாதேவி பிளந்து அவருடைய பாதகமலம் கீழப்படுத்து. இன்னைக்கும் பாதத்தை சேவிக்க முடியாது. வராக நரசிம்மரை சேவிக்கணும்னா கணுக்கால்லேருந்தான் அவரை சேவிக்க முடியும். ஏன்னா பூமிக்கு கீழே தான். அந்த ஆண்டுக்கு ஒரு தரம் மட்டும் ராத்திரி 4 மணி நாழி திருமஞ்சனம் பண்றா மொத்தம் அந்த சந்திரகாந்த சிலான்னு பேர். அந்த பெருமாளுடைய திருமேனி எத்தால் ஆக்கப்பட்டிருக்குன்னா ஒரு சந்திரகாந்த சிலை. அப்படின்னா பார்க்கறதுக்கே பேரழகோடு இருக்கும். கிட்டக்க நின்னாலே நம்ம சரீரமே ஆடும். அந்த அளவுக்கு இருக்கிற பெருமாள் அங்க சேவிச்சுன்னா வாழை அப்படி தூக்கி பூமியில் அடிக்கிறாப்புல இருக்கா. அதே ஜோதிஷ்குடி இடம் எது தெரியுமோ, நம்பெருமாளை பிள்ளலோகாச்சாரியர் எழுந்துருளை பண்ணி கொண்டு தெற்கு நோக்கி ரட்சிக்கிறதுக்காக ஓடினார். படையெடுப்பு 1323வது வருஷம். அங்கிருந்து நம்பெருமாளே ஸ்ரீரங்கத்திலேருந்து வெளியில் போயிட்டார். 48 வருஷத்துக்கு அவர் ஊருக்கே திரும்பி வரல. 1371 வைகாசி மாதம் 17ஆம் தேதி தான் திரும்பி வந்தார். இது எல்லாத்துக்கும் ஆவணங்களே இருக்குது. எங்கெங்க கல்வெட்டு இப்படி இன்னன்னைக்கு நடந்ததுன்னு வச்சிருக்கா. ஆக 48 வருஷம் பெருமாள் ஊரில் இல்லை, தேவலை. ராமன் ஆராதகர் 14 வருஷம் ஊரை விட்டு போனார். இந்த நம்பெருமாள் ஆராத்தியர் 48 வருஷம் ஊரை விட்டு போயிட்டார். இந்த ரங்கநாத பெருமாளே வயோத்தியிலிருந்து ராமர் தான் ஆராதனமே பண்ணார். அதனால அர்ச்சக சுவாமி 14 வருஷம் போனால் சுவாமி 48 வருஷம் போக மாட்டாரா? அதுக்காக போயிட்டு வந்துட்டார் போட்டு. அப்படி போயிருக்கிறச்சே ஒத்தரும் காணாமல் இந்த ஆனமலைக்கு பக்கத்தில் ஒரு பக்கம் அப்படி என் சொல்லிட்டு இருக்கிறது நெடுஞ்சாலை போகிற சொல்லியோ, சென்னையிலேருந்து மதுரைக்கு நெடுஞ்சாலை போகிற சொல்லியோ, அங்கே ஒரு பெரிய
இதுக்காக, அதாவது எப்படி விளைச்செல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு பல்கலைக்கழகம் அது வச்சுருக்கா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாதையோடு உள்ள ஒரு 3-4 மைல் போனீங்கன்னா பெரிய மலை, அதான் ஆனமலை. அந்த மலையினுடைய ஒரு பக்கத்தில் ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ள ஒத்தருக்கும் தெரியாமல் நம்பெருமாளை பிளலோகாச்சாரியர் ஒழிச்சு வச்சுட்டார். அந்த மலை ஏறி அந்த பக்கம் இறங்கினா திருமாலிருஞ்சோலை மலை. அது இந்த பக்கத்தில் இந்த பெருமாள் இருக்கார், அந்த பக்கத்தில் கள்ளழகர் பெருமாள் இருக்கார், இங்கே உள்ளே இருக்கார். அப்போ கூட 4-5 பேர் கொடவர்கள்லாம் இருந்திருக்கா. அவர்கள் தான் பெருமாளை ரட்சிச்சிருக்கா. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் 1-2 நாட்கள் மட்டும் அரையர் சுவாமி தாளம் தட்டாமல் கைத்தாளம் போடுவார். சாதாரணமாக கையில் வெங்கலத்தாளம் வச்சுருந்தானே தட்டணும், தாளம் இசைப்பாளம் இல்லையோ, காம்சியம்ங்கிறது அந்த தாளம். அந்த தாளம் தட்டாமல் கைத்தாளம் செய்ப்பா. எதுக்கு இன்னைக்கு கைத்தாளம்னால் அங்கே ஜோதிஷ்குடியில் பண்ணியிருக்காதே, யாரான அந்நியர்கள் வராளா, படையெடுப்புக்காரா நம்மளை தொடர்ந்து வராளான்னுட்டு மேலே பாறை மேலேருந்து காவலாளி பார்ப்பார். இல்லை ஒருத்தரும் வரல அப்படின்னு சொன்னால் ஓன்னு ஒரு குரல் கொடுப்பார். அந்த குரலை கேட்டு இந்த இடத்துல திருவந்தி காப்பி பண்ணுவாள். பெருமாளுக்கு அந்தி காப்பிடணுமோ இல்லையோ, அழகனே காப்பிடவாராயின்னு பெரியாழ்வார் பாசுரம் பாடியிருக்காரு. இன்றைக்கும் ஒரு வழக்கம் வச்சுருக்கா. தெற்கு வாசலில் பெருமாள் உள்ள நுழைஞ்சு திருவந்தி காப்பு மண்டபத்தில் எழுந்துருளின உடனே திருவந்தி காப்பு எடுக்கிறச்சு அங்கே நிற்கிறவா என்ன தெரியுமா சொல்லும், ஆஹோன்னு சத்தம் போடுவா. எதுக்கு இந்த ஆஹோ சத்தம்னால் அங்கே நடந்த அந்த பாறையில் சத்தம் யாரும் வரலையான்னு பார்த்துட்டு அவள் சத்தம் போட்டிருக்கா. அதை வச்சு இவ பண்ணியிருக்கா. அப்போ அரையர் சுவாமி ஆட்டம் அங்கே இருக்கிறவாளே கைகரம் பண்ணுறதுக்கு தாளம் தட்டினா வெளியில் கேட்டுடுங்கிறதுக்காக கைத்தாளம், கையால் தாளம் தட்டியே கைங்கரம் பண்ணியிருக்கா. அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இன்னைக்கும் பெருமாளுக்கு கைத்தாளம் நடக்கிறது. அதனால் அந்தந்த கோவிலில் நிதானப்பட்டு உட்கார்ந்து கேட்டுன்னா 100 கதை சொல்லுவாள். இது இப்படியான்னுட்டு நமக்கு பொறுமை வேணும். நம்ம புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு இன்னைக்கு எத்தனை கோவில் ஆச்சுன்னு தட்டின்னு இருக்கும். அந்த மாதிரி பண்ண முடியுமா? இப்போ இதுக்கு சோழ தேசத்து யாத்திரை போகிறாளாம், 40 திவ்ய தேசங்கள் 4.25 நாள்ங்கிறா. இவன் கேட்குறா 3.25 வந்துட முடியாதுங்கிறான். அப்படி இருக்கிறச்சே எங்கே போயிட்டு வருது, எங்கே சேவிச்சுட்டு வர சொல்லுங்க. இப்போ மெதுவாக போய் ஒவ்வொரு இடத்துல தங்கி கேட்டால் தான் நிதானமாக தான் பெருமாளை சேவிச்சுட்டு வர்றதுக்கு முடியும். அந்த ஜோதிஷ்குடி இருக்கே, அங்கே ஒரு நரசிம்மர் இருக்கார். அந்த நரசிம்மரும் சிம்மாச்சல நரசிம்மரும் தான் வாழை தூக்கி பூமியில் அடிக்கிற கோலத்தில் இருக்காளும். அதை சொல்கிறார். ஜபா புஷ்ப பிரதீகாசம் விபிஜம் ரக்தலோச்சனம் கரௌ பூமௌ பிரதிஷ்டாப்பிய லேலிகன்னு சச்சராச்சரம் ஆஸ்போட்ய பூமௌ லாங்கூலம் ஆச்சயுக்தம் சுரேஸ்வரம் புச்சசிம்ஹமிதி க்யாதம் சர்வலோக பயங்கரம். புது பேர் பாருங்க, புச்சசிம்ஹம், வால் சிங்கம் அப்படின்னு பெருமாளை பற்றி சம்ஹிதை சொல்றது. எங்கோ இருக்கிற 4வது அத்தியாயத்தில் 73வது சர்க்கத்திலே நிருசிம்மர் புச்சத்தோடு இருக்கார், புச்சசிம்மம்னு பேருன்னு சொல்றது. ஜபா புஷ்ப பிரதீகாசம், ஜபா புஷ்பங்கிறது ஷஹப்பா இருக்கிற செம்பருத்தி பூ, அதை போல சிவப்பான வடிவத்தோட த்விபுஜம், 4 திருக்கரங்கள் இல்லை 2 கரங்களோட, ரக்தலோச்சனம் செவந்த அப்படி கொழுத்திருக்கக்கூடிய கண்களோட, கரௌ பூமௌ பிரதிஷ்டாப்பிய தன் 2 கைகளையும் பூமியில் வைத்துக்கொண்டு, கரௌ பூமௌ பிரதிஷ்டாப்பிய லேலிகன்னு சராச்சரம், அவருடைய நாக்க அப்படி தொழாவறதை பார்த்தால் பூமண்டலம் முழுக்க பிரபஞ்சம் முழுக்க உள்ளபடும் போல் இருக்கு. லேலிஹன், லிஹ் தாத்து நக்குதல்னு அர்த்தம். லேலிஹன் இது எங்க வந்திருக்கு? 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூபம் காட்டினாரோ இல்லையோ கண்ணன். அப்பா அர்ஜுனன் கண்ணனை பார்த்து என்னமோ பயமா இருக்கே, எல்லாம் ஒரு பக்கம் வாய்க்குள்ள போறா, அப்படியே மற்றொரு பக்கம் வெளியில வந்துட்டு இருக்கா. அவளை பெருமாள் தன் நாக்கு அப்படி வெளியில தொழாவி அப்படி இழுத்து உள்ள போடுறாராம். இந்த நாக்கு வந்துட்டு உள்ள போற வேகத்துல அண்டமே உள்ள படும் போல் இருக்கே. இப்பேற்பட்ட திருக்கோலத்தை பார்த்துட்டு பயம், ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. இப்போ அதிருஷ்டபூர்வம் ஹிருஷிதோஸ்மி தஸ்மை, அதிருஷ்டமா பார்க்காததை பார்க்கறதுனாலே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. பயேனச்ச பிரவ்யதிதம் மனோமே. ஆனால் இப்போ இதை பார்த்தா இந்த மாதிரி நாக்க புரட்டி மொத்தத்தையும் உள்ள போட்டால் யாருக்கு தான் பயமா இருக்காது? அதை போல திருநாக்கோடைய கூட லேலிகன்னு சச்சராச்சரம் ஆஸ்போட்ட பூமௌ லாங்கூலம், பூமியே பிளக்கிற அளவுக்கு தன்னுடைய வாளால ஓங்கி அடிச்சிருக்கிறவராய் சுரேஸ்வரம். புச்சசிம்ஹம் இது க்யாதம் சர்வலோக பயங்கரம். புச்சசிம்ஹம்னு பெயர் பெற்றவர், எல்லா உலகமே நடுங்கிற அளவுக்கு பெருமை பெற்ற பகவான் என்று அது சொல்றது. அதே மாதிரி ஈஸ்வர சம்ஹிதை, ஆச்சரியமான சம்ஹிதை. ஈஸ்வர சம்ஹிதையில் சுதர்சன நரசிம்மர்னு சொல்றது. இங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எங்க நரசிம்மர் சன்னதிக்கு போனாலும் தனியா இருக்கிற நரசிம்மர் இருக்கார். பொதுவாக சக்கரத்தாழ்வார்னாலே முன்னாடி சக்கரத்தாழ்வார் பின்னாடி நரசிம்மர். அது ஏன் சுவாமி அவ 2 பேரும் சேர்ந்தே இருக்கா? இதோ சுதர்சன நரசிம்மர் பத்தி சம்ஹிதை சொல்றது பாருங்க. சதுர்புஜம் திரிநேத்திரஞ்ச சங்க சக்கரதரம் சுபம்
4 கைகளோடே சங்கு சக்கரங்களை தரித்து கொண்டு 3 சதுர்புஜம் திருநேத்திரம் 3 கண்களோடே சசிகோட்டி சஹசிராபம் சசிகோட்டி சஹசிராபம் 1000 கோடி சந்திரர்களுடைய குளிர்ச்சி எப்படி இருக்குமோ அதை போல குளிர்ந்தவராய் ஹேமகுந்தேந்து சந்நிபம் சஹசிராதித்ய சங்காசம் ரெண்டையும் சொல்றார். 1000 சந்திரர்களுடைய குளிர்ச்சி 1000 சூரியர்களுடைய ஒளி. ஒளின்னு சொன்னா சூரியன் தான் நன்னா இருக்கும், ஆனா குளிர்ந்த ஒளின்னு சொன்னா சந்திரன் தான் நன்னா இருக்கும். ஆக சந்திர சமமாய் சூரிய சமமாய் சதருத்ர சஹசிராபம் சட்டாச்சக்ரோஜ்வலம் முகம் யோகப்பட்ட பினத்தாங்கம் ஆசீனம் பத்மபீடகே பத்மபீடத்தில் ஆசீனம் அமர்ந்திருப்பவராய் தன் திருவடிகள் 2ஐயும் யோகத்தில் வச்சிருந்து யோகப்பட்டை சார்த்தி கொண்டிருப்பவராய். யோகப்பட்டேன்னா இந்த முட்டிலேன்னு இந்த முட்டிக்கு நடுவில் பட்டை சாத்தின்னு இருப்பாள் இல்லையா? ஏன் திருவல்லிக்கேணியில் தெளிசிங்க பெருமாளும் அப்படிதான் சாத்தின்னு இருக்கார். அங்கே யோக நரசிம்ம சுவாமி சேவிக்க போனாலும் மலைக்கு மேலே அப்படிதான் சாத்தின்னு இருக்கார். அப்போ ஜான்வாரூடஸ்திரதபுஜம் துவந்தரக்த நகோஜ்வலம் யஜ்ஞோபவீத சயுக்தம் உத்தரியக சோபிதம் உத்தரியத்தை சாத்தி கொண்டு அழகா எழுந்துள்ளிருக்கார். அப்படிப்பட்ட யோக நரசிம்மருக்கு தியான ஸ்லோகம் சொல்றார் பாருங்க. ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபோரஸ்கம் நானாரத்ன விபூஷிதம் பிரஹ்லாதா. முக்கியமான ஸ்லோகம், எல்லாரும் நினைவில் கொள்ள வேண்டியது. பிரஹ்லாதஸ்வ தபஃபலம் நரஹரிம் வாத்சல்ய வாராநிதிம் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம் சுபகுணம் சக்ராஞ்ச பாஸ்வத்கரம் தச்சைலாகிரசிலாதலே சுபதரே யோகாசனஸ்தம் பரம் திருஷ்ட்வா ஹிருஷ்ட தனூருஹ முனிவராக வல்கம் நனர்த்தாதரத்து நனர்த்த ஆதராத்து. முனிவர்களெல்லாம் இந்த திருமேனி திருக்கோலத்தை பார்த்துட்டு நனர்த்த ஆதரத்தோட நாட்டியம் ஆட ஆரம்பிச்சுட்டார்கள். எப்படி இருக்கிறார்? பிரஹ்லாதஸ்வ தபஃபலம் பிரஹ்லாதனுடைய தபஸின் பலமாக உதித்தவராய். நரஹரிம் நிருஹரி தசையோஹோ பஷ்யன் உத்பேத்திகம் கடனாத்புதம் இந்த 2 தசையும் சேர்ந்ததே ஆச்சரியமாய். வாத்சல்ய வாராநிதிம் பக்தனிடத்தில் இருக்கிற குற்றம் என்ன பெருசா பிரகலாதன் பண்ணிவிட்டான் இங்குளம் அப்படின்னு சொன்னது தானே. ஆனால் அந்த பக்தனிடத்தில் எத்தனை வாத்சல்யத்தோடு தோன்றினார். ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம் அப்போதும் திருமேனியில் ஸ்ரீவத் சங்கிற மறு அதில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தாயார் லக்ஷ்மியோட சுபகுணம் சுபமான மங்களமான கல்யாண குணங்களோட சக்கராஞ்ச பாஸ்வத்கரம் சக்கரத்தோட சங்கத்தோட இருப்பவராய் தச்சைலாகிர சிலாதலே அந்த பெரிய மலைக்கு மேலே எழுந்தருளி இருப்பவராய். நிறைய இடத்துல நிருசிம்ம சுவாமி மலைக்கு மேலே எழுந்திருக்காரோ இல்லையோ. இப்போ மேலக்கோட்டைக்கு போனேன்னா உற்சவமூர்த்தி மூலமூர்த்தி ராமப்பிரியன் திருநாராயண பெருமாள் கீழே இருக்கார். ஆனால் நரசிம்ம சுவாமின்னா மலைக்கு மேலே போகணும் இல்லையோ. அப்போ அங்கு மலையில தான் எழுந்துருளிருக்கார். யோக நரசிம்ம சுவாமி ஷோலிங்கர்லே மலைக்கு மேலே தான் எழுந்துருளிருக்கார். அப்போ மலையுள்ள இடமெல்லாம் மாலினிடம்ங்கிறது முக்கியம். மலை எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் ஆரோட இடம். சங்ககால பரிபாடல் சொல்றது மா அயோயே மாலினிடம் மலை. மால்னா திருமால், திருமால் இருக்கும் இடம் தான் மலை இருக்கும் இடம். மலையெல்லாம் திருமாலுடைய மலைன்னு சொல்லுகிறது. அதனால தான் நம்ம திருமலைன்னு சொன்னாலே திருப்பதி தான் அர்த்தம். திருமலைக்கு போயிட்டு வராருன்னு சொன்னால் எந்த மலையாம் திருமலைங்கிறீர். திருமலைன்னா ஒரு மலை தான் சுவாமி. அப்படி மலைக்கு போறேன்னு சொன்னாலே திருமலைக்கு போறேன்னு தான் அர்த்தம். ஆக ஸ்ரீவத் சாங்கித பக்ஷசம் சுபகுணம் சக்கராஞ்ச பாஸ்வத்கரம் தச்சைலாகிர சிலாதலே சுபதரே யோகாசனஸ்தம் பரம் யோகத்தில் எழுந்துருளி இருப்பவராய் திருஷ்டுவா ஹிருஷ்டதனூருகா இந்த அழகான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய திருமேனியை சேவித்த முனிவர்களெல்லாம் நனர்த்த ஆனந்த கூத்த ஆட ஆரம்பிச்சுட்டார்கள் அப்படின்னு சொல்லுகிறது. அது யோக நரசிம்ம சுவாமியினுடைய தியானத்தை பத்தி. மீண்டும் இப்ப சுதர்சன நரசிம்மரை பத்தி பௌஷ்கர சம்ஹிதையிலே உள்ள இருக்கிற பாரமேஸ்வர சம்ஹிதை. ஸ்ரீரங்கம்னா இன்ன சம்ஹிதை, காஞ்சிபுரம்னா இன்ன சம்ஹிதை, திருநாராயணபுரம்னா இன்னது அப்படின்னு அந்தந்த ஊருக்கு சம்ஹிதைகள்லாம் வச்சுட்டு இருக்கா. எல்லாம் இந்த பாஞ்சராத்திரம்ங்கிறது 5 இரவு பொழுதில் 5 ரிஷிகள் பகவானிடத்தில் கேட்டுண்டா. அதனால தான் பாஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம் பக்தா நாராயண ஸ்வயம். நாராயணனே 5 ராத்திரியிலே 5 பேருக்கு உபதேசம் பண்ணினது இது. அதை தான் இங்கே சொல்ல வரார். ஷட்கோணே லக்ஷய தேவம் கல்பாந்த ஹுதபுக் பிரபம் நிருபஞ்ச வக்திரம் ஞானாதி குணபூர்ணம் மகார்ணவம் திரிலோச்சனம் சதுர்பாகும் சதுச்சக்கரதரம் பரம் யோகப்பட்ட பினத்தாங்கம் ஜான்வாரூட புஜத்வயம் ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபோரஸ்கம் பூஷிதம் மகுடாதிபிகி. ஏன் சுதர்சன சக்கரமும் பின்னாடி நரசிம்மர் இருக்காராம்? ஒன்றுக்கொன்று 2 பேருமே வேகமானவாளும் இல்லையோ.
இவர் அப்படி கோபக்கலல் பொரியர் சுற்றி வரார், அவர் அந்த கோபால் கண்ணலோடு இருக்காருப்பா. அப்படின்னா காந்த கல் இருக்கும் இல்லையோ, அந்த காந்தத்தில் ஒன்றுக்கொன்று ஒரே மாதிரி இருக்கிறத கொண்டுனா சேராது, அது ஒன்றுக்கொன்று மூட்டினுடும். அதனால் என்ன பண்ணணும், இப்படி திருப்பிடுங்க. இப்படியே இப்போ வடக்கு வடக்கு தெற்கு தெற்கு துருவம் சொல்ல மாட்டோமா காந்த கல்லில் அப்படின்னு கொண்டுனா முட்டும், கிட்டக்க போகாது. இப்போ அப்படி திருப்பிங்க, திருப்பின உடனே நேர போய் ஒட்டினோட இல்லையோ. அதே மாதிரி நேர நேர நரசிம்ம பெருமானையும் சக்கரத்தாழ்வாரையும் கொண்டுந்தா இதுவும் உகர ரூபம் அதுவும் உகர ரூபம், அப்போ அது ஆகாது. என்ன செய்யணும், திருப்பிடுங்க. ரெண்டையும் திருப்பிட்டோமோ இல்லையோ, திருப்பிட்டதுக்காகனால் ஒருத்தர் இப்படி திரும்பி ஒருத்தர் அப்படி திரும்பி இருக்கார், ஒருத்தர் ஒரு பக்கம் பார்த்துருக்கார், மற்றொருத்தர் மற்றொரு பக்கம் பார்த்துருக்கார். ஆனால் எங்கே ஒட்ட வச்சுட்டாள்னால் ரெண்டு பேரையும் பின்பாகத்தில் ஒட்ட வச்சுட்டார். அப்போ ரெண்டு பேரும் பிற்பகுதியில் ஒட்டி கொண்டு ரெண்டு பேரும் அனுகிரகிக்கிட்டம் கட்டாட்சிக்கிட்டம்ங்கிறது அப்படி இருக்கா. அப்போ ஒரு அவுகிரத்துக்கு இன்னொன்று சமம்னு வச்சுக்கலாம், அல்லது வடதுருவம் தென்துருவம் இழுக்கணும் ஈர்க்கணுங்கிறதுக்காக திரும்பி வச்சிருக்காள்னு வச்சுக்கலாம். அதைத்தான் சம்ஹிதையே சொல்றது. ஷட்கோணே 8 கோணம் உள்ளதில் லக்ஷய தேவம் கல்பாந்த ஹுதபு பிரபம். கல்பம் முடிஞ்ச உடனே எப்படி அக்னி ஒரே ஒளியோடு இருப்பரோ அந்த ஒளியோடு இருக்கிற சுதர்சன பெருமாள். நிருபஞ்ச வக்திரம் ஞானாதி குணபூர்ணம் மகார்ணவம். ஞான பல ஐஸ்வர்ய சக்தி வீரியம் தேஜஸ் என்கிற 6 குணங்களோட கூடியவராய், திரிலோச்சனம் சதுர்பாகும் 4 கைகளோட 3 கண்களோட, சதுஷ்சக்கரதரம் பரம் 4 சக்கரங்களை தரித்து கொண்டு. தான் வித்தியாசம் பார்க்கும். என்ன சங்கன் சக்கரம் கதா பத்மம் அப்படின்ற மாதிரி சொல்லணுமோ இல்லையோ, ஆனால் இங்கே சொல்றது 4 சக்கரங்களை தரிச்சுண்டு. 4 கைகள் இருக்கு, 4 கைகள்லையும் 4 சக்கரங்களே தரிச்சுருக்கார். சேவிச்சிருக்கீங்களா? இப்படி 2 வச்சுருப்பார், முன்னாடி இப்படி 2 வச்சுருப்பார். அதை போல 4 கைகளில் 4 சக்கரங்களோட யோகப்பட்ட பினத்தாங்கம் யோகப்பட்டையை தரித்து கொண்டு ஜான்வாரூட புஜத்வயம், ஜானு முழங்கால், ஆரூட புஜத்வயம் முழங்காலுக்கு மேல வச்சிருக்கிற 2 திருக்கைகளோட ஸ்ரீவத்ச கௌஸ்துபோரஸ்கம் பூஷிதம் மகுடாதிபிகி. ஸ்ரீவத்சன் கௌஸ்துபம் மகுடம் அனைத்தோட அலங்கரிக்கப்பட்டவராக இருக்கிறார். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் மேட்டழசிங்க பெருமாள் இருக்கார். வடக்கு வாசல்ல உள்ள வரோம், ஒரு பக்கம் தாயார் சன்னதி, நேர போனா மேட்டழசிங்கர் சன்னதி. அவர் பத்தி சரித்திரம் உண்டு. நாதமுனிகள் காலத்துல தான் கம்பர் கம்பராமாயணத்தை அரங்கேற்றத்துக்காக வந்தார். அந்த ஊர்ல யாரும் ஒத்துக்கலை. இது என்ன தமிழ் பாடல்கள்லாம் இங்கே கொண்டு வரீர், இது உண்டான்னு கேட்டவுடனே இல்லை நாதமுனிகள் சரி அரங்கேற்றுனார், பாட ஆரம்பித்தார். அன்னி வரைக்கும் அந்த 10,000 பாட்டுக்கு யாரும் அங்கீகாரம் கொடுக்கலையாம். ஹிரண்யவதை படலம்ங்கிறது கம்பராமாயணத்தில் மட்டுமே உள்ளது. வால்மீகி ராமாயணத்தில் ஹிரண்யகசிபு வதம் எல்லாமே கிடையாது. ஆனால் கம்பர் சொல்கிறார், விபீஷணன் ராவணனுக்கு உபதேசம் பண்ணுறான். இப்படி தான் ஒரு ஹிரண்யகசிபு பெருமாள்கிட்ட அபச்சாரப்பட்டு அழிஞ்சே போனான், நீ எதுக்கு இப்போ அபச்சாரப்பட்டு அழிஞ்சு போகிறே வேண்டான்னு அவன் சொல்லு. கேட்கலன்னு வச்சுங்க, யாராவது அவன் காதல் எப்படியும் ஏற போகிறது இல்லை, அவன் கேட்கல. ஆனால் அது ஹிரண்யவதை படலம் இருக்கும் இல்லையோ, அதை இவர் பாடிட்டு இருக்கார். பிளந்தது தூணும் புறப்பட்டது செங்கட்சியம், தூணை உடைச்சா சிங்கம் புறப்பட்டது, ஆரடா ஆரடான்னு அட்டகாச சிரிப்பு சிரிச்சுன்னு வந்தது அப்படின்னு இவர் பாடினார். உடனே மேலே உட்கார்ந்த நரசிம்ம பெருமாள் அட்டகாச சிரிப்பு சிரித்தாராம். சிரித்த உடனே பிரமாணம் தான், ஏன்னா இது ஆமான்னு ஒத்துக்கிற மாதிரி அந்த பாட்டு வரைச்சே பெருமாள் சிரிச்சுட்டாரு. அதனால எல்லாரும் கம்பராமாயணத்தை ஏற்றுக்கொண்டனர்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்த பத்தி இப்ப சொல்றேன். மேட்டழசிங்க பெருமாள் எப்படி இருப்பார்னால் மடியில் ஹிரண்யகசிபுவை இட்டு கொண்டிருப்பார். அவருடைய மடியிலே ஹிரண்யகசிபு இருக்காரோ இல்லையோ, அதே இந்த ஸ்லோகம் சொல்றது. திரியக்கு நரசிம்ம தேவஸ்ய ததா விபுலம் ஆனனம். திரியக் ஆங்காங்கு ஓடி ஓடி போய், திரியக்குங்கிறது நகர்ந்துட்டே இருக்கிறது, ஓடுறது. ஏன் திரியக்குங்கிறார்னால் ஒரு இடத்துல தான் உட்காண்டிருக்கார் பெருமாள். ஆனால் அவரை திரியக்கு நரசிம்ம தேவஸ்யன்னு ஏன் சொல்றாருனால் ஓடி போய் துரத்தின்னு போய் பிடிச்சு ஹிரண்யசிபு கொண்டு மடியில போட்டு உட்காந்துருக்கார். அப்ப அவனை பிடிக்கிறதுக்காக துரத்தின் போனாரோ இல்லையோ, அதனாலதான் திரியக் நரசிம்ம தேவஸ்ய ததா விபுல மானனம். வளர்ந்த இவையா பிளவாயன்னு பிலத்வாரத்தை போல குகைய போல வளர்ந்திருக்கிற திருமுகம், வாய். வர்த்துலேஸ்ய ததா நேத்ரே, வர்த்துலமா வட்ட வடிவத்துல மேல் நோக்கி வளர்ந்திருக்கிற கண்கள். கக்ஷௌ தாளமிதௌ சுபௌ ஜானுதேசேச்ச சம்ஸ்தாபிய விதாரித மகாசுரம். அந்த பெரிய அசுரனை கொண்டு தன்னுடைய ஜானு முழங்காலத்துக்கு மேல தொடையில கொண்டு போட்டுனுட்டார். பூஷித வைஜயந்தியா, வைஜயந்தி மாலையை தரிச்சுண்டு மாலையாசி சமன்விதம் சங்கச்சக்கர தரந்தேவம் ரிசிம்ஹ ஆகாரயேத்புதா. அப்படிப்பட்ட சங்கச்சக்கரம் தரித்த பகவானே வணங்குகிறேன். இது ஹயசீர்ஷ சம்ஹிதை சொல்றது. ஸ்ரீரங்கத்தில் சேவை சாய்ச்சிருக்கிற பெருமாளை பத்தி ஒரு பாட்டு திருப்பாணாழ்வார் அமலநாதிபிரான்ல பாடியிருக்கார். பரியனாகி வந்த
அவுணனுடல் கீண்ட அமரர்க்கரிய ஆதிப்பிரான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி புடபரந்து மிழுந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள்னு அமல்நாதிபிரான் பாசுரம் இல்லையோ? அங்க என்ன இருக்கு பாருங்க, பரியனாகி வந்த அவுணனுடல் கீண்ட அமரர்க்கரிய ஆதிப்பிரான். ரொம்ப பெருத்து வந்தானா அவுணன், அவுணன்னா அசுரன். பரியனாகி வந்த அவுணன்னு சொன்னா பருத்து வந்திருக்கிற ஹிரண்யகசிபு. ஏன் அவர் மெலிசா வரமாட்டாரா? பெருத்து தான் வரணுமானால் அது வரத்தை கொடுத்து கொடுத்து கொழுக்க வச்சிருக்காளாம் அவனை. இதே மாதிரி ஆடு மாடு இது எல்லாத்தையும் எடுத்துன்னு வெட்டி விடுறா பாருங்க, அதுக்கு நிறைய சோறு போடுவா, போட்டு போட்டு நன்னா மாம்சமாக அப்படி கொழுக்க வைப்பா. அப்படின்னா தான் காசு அது கிடைக்கிறதோ இல்லையோ? அதை போல வேணும்னு இந்த ஹிரண்யகசிபுவுக்கு இந்திரன் சந்திரன் குபேரன் பிரம்மா இவெல்லாம் வரம் கொடுத்து கொழுக்க வச்சிருக்காளாம். வரத்தினில் சிரத்தமிக்க வாழையித்து மத்தவன் உரத்தினில் கரத்தவை துகிர்த்தலத்த உந்தினாயின்னு பாசுரம் இல்லையோ? பெற்ற பலம் பலம் வரத்தினாலே வளர்ந்துருக்கான். ஏன் அவனை மெலிசா விடக்கூடாதானால் பெரிய குத்துச்சண்டை பயில்வான் இருக்கார். அதிலெல்லாம் இப்போ என்னென்ன பாரமாக இருக்கிறவா, எவ்வளவு உடல் எடை இருக்கிறவா, எந்தெந்த கோட்டியில் போடணும்னா கணக்கு தெரியுமோ? 100க்கு மேலே இருக்கிறவா அவள்லாம் ஒரு கோட்டி, அப்புறம் 80லேருந்து 100 இருக்கிறவா ஒரு கோட்டி, 60லேருந்து 80 இருக்கிறவா ஒரு கோட்டி, ஊதினா விழுந்துடுறவா ஒரு கோட்டி. இந்த மாதிரி ஒவ்வொரு கோட்டி ஒருத்தர் வச்சுட்டு பாடல. அப்போ அவாவாளோட தான் அவாவா சண்டை போடணும். இப்போ பெருமாள் நரசிம்ம பெருமாள் சண்டைக்கு வந்துட்டா. ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் வெறும் 40ல் இருக்கிற ஒருத்தனை கொண்டு முன்னாடி இந்த தேவர்கள் நிறுத்தியிருந்தார்னு வச்சுங்க, முதல் அடி தேவர்களுக்கு தான், இவாளுக்கு இல்லை. என்ன அவமானப்படுத்துறதுக்காக குழந்தைங்க நிற்க வச்சிருக்கியா? இதை விட வத்தல் தொத்தலா இருக்கிற மாடே தேவரை போல் இருக்கு, இதை போய் நிறுத்தினேன்னு சொல்லுவாளோ இல்லையோ? அப்போ அந்த பெருமாளுடைய தோல் தெனவுக்கு தகுந்தா போலே நல்ல சண்டை கொடுக்கணுங்கிறதுக்காக வரத்தை கொடுத்து கொழுக்க வச்சிருக்காளாம். அதைத்தான் பரியனாகி வந்த அவுணனுடல் கீண்ட. ஆனால் பருத்து வந்தார் அவுணன் ஹிரண்யகசிபு. அவுணனுடல் கீண்ட அரங்கத்து அமலன் முகத்து. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அமலன்னு பாடியிருக்கார். அமலன்னா குற்றம் இல்லாதவன், தோஷம் இல்லாதவன். சரி, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அமலன்னால் எங்க இருக்கிறவருக்கு தோஷம் இருக்கு? இப்போ எங்கேயோ தோஷம் இருக்கு. அதனால தானே அரங்கத்து அமலன்னு பாடுறார். எங்க சமலன்? அரங்கத்தில் அமலன். அரங்கத்துல குற்றம் இல்லாதவனால் குற்றம் இருக்கிறது ஆறுனால் அன்னைக்கு விபவாவதாரத்தை நரசிம்ம பெருமாள் அவதரிச்சாரோ இல்லையோ, அவர் சமலனா, அவருக்கு குற்றம் இருக்கான். ஆனா இன்னைக்கு பெருமாள் மேட்டு அழைச்சிங்கிறா இருக்கார், இங்க உள்ள அழைச்சிங்கிறா இருக்காரோ இல்லையோ, அவர் குற்றம் கிடையாதான். ஏன் அப்படி சொல்லிட்டீர்கள்? ஆமா, அவர் பிறந்துட்டு புறப்பட்டு போயிட்டாரோ இல்லையோ, நாங்க சேவிக்க முடியல. இன்னைக்கு நாங்க சேவிக்கணும்னா இங்க போனா தானே சேவிக்க முடியும், அந்த நரசிம்மரை சேவிக்க முடியாதோ இல்லையோ. அப்ப என்றென்றைக்கு நான் சேவிக்கும்படி இல்லைங்கிறது அவருக்கு குற்றம். என்னன்னைக்கு நான் சேவிக்கும்படி இருக்கேங்கிறது அர்ச்சைக்கு ஏற்றம். அர்ச்சாவதார பெருமாளுக்கு விக்கிரக ரூபத்து பெருமாளுக்கே என்ன ஏற்றம்னால், நான் எப்ப நினைச்சாலும் போய் சேவிக்கலாம் இல்லையோ. எனக்கு கிடைக்கிறாப்புல இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். எங்கோ இருப்பார் பிறந்தார் ஒரு முகூர்த்தம் இருந்தார்னா எனக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் அரங்கத்து அமலன் முகத்து. அதுலயும் அரங்கத்தில் இருக்கிற அமலன் முதல் அர்த்தம் சொன்னார். அரங்கத்து பெரிய பெருமாள் சொல்லலாம். அப்படின்னா என்ன சொல்லணும்? இப்போ அந்த பெருமாள் ஒரு தூணுக்கு நடுவில் தோன்றினார் நிருசிம்மர். ஆனால் இங்கே அரங்கன் 2 தூண்களுக்கு நடுவில் தோன்றிவிட்டார். அவர் ஒரு முகூர்த்தம் தான் இருந்தார். இவர் இருக்கார் திரேதா யுகத்திலேருந்து இங்கே தான் இருக்கார். இப்போ அவர் ஒரு பிரகலாதனுக்கு அனுகிரகித்தார், இவர் லட்சோபலட்சம் பெருமாளுக்கு அனுகிரகிச்சுருக்கார். முதல்ல பெரிய பெருமாள் அர்த்தம் சொன்னார், அப்புறம் யோசிச்சார் ஏன் அப்படி சொல்லணும்? இப்போ அந்த பெரிய பெருமாள் நரத்துவம் மிகத்துவம் இல்லையே, அவர் வெறும் பெருமாளை தான் சேனிச்சுருக்கார். அப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கணும், இன்னைக்கும் இருக்கணும், நரஹரியா இருக்கணும். அப்படின்னா மேட்டழசிங்கிறது தான் வரணும். இப்போ அதனால அவதாரம் பண்ணதால் இல்லை, இப்பவும் இருக்கார். யாரோவா இல்லை, அழகிய சிங்க பிரானாக இருக்கிறார். ஒத்தருக்கு இல்லை, பல பேருக்காக இருக்கார். அதைத்தான் சங்கீதை சொல்றது. சங்க சக்கர தரன் தேவம் நிருசிம்மம் காரையேத் புதா. அடுத்து ஜயாக்கிய சங்கீதையில் இருக்கிற பாத்ம சங்கீதையில கிரியாபாதத்தில் சொல்றது, குறியாச்ச தட்சிணே பார்ஸ்வே விதிமன் யத்ர சங்கரம் பிரஹ்லாதன் கருடஞ்சாபி பார்ஸ்வோயோ தத்ர காரையேது. இங்கே அகிர்புத்னிய சங்கீதை ரொம்ப முக்கியமான சங்கீதை, ராமானுஜருக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதை. அவர் ஆங்காங்கு வேதார்த்த சங்கரத்திலெல்லாம் அதர்வ சிரசு, அதர்வ சிக்கே, அகிர்புத்னிய சங்கீதை இதைத்தான் மேற்கோளா எடுத்து சொல்லிட்டே இருக்கார். இதுல நம்ம தெரியாத ஒரு அர்த்தம் சொல்றது, எப்போதும் நரசிம்ம பெருமாளுக்கு 8 மகிழ்ச்சிகள் உண்டுங்கிறது. என்னன்னால் விஸ்வத்தோமுகம்னு சொல்றோம் இல்லையோ, நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் விஸ்வத்தோமுகம்னு சொல்றோமே. அப்ப நான் பெருமாளுக்கு பத்தி ஏன் விஸ்வத்தோமுகம்னா எல்லா இடத்துலையும் பார்க்கிறவர் இவர்.
அவர் எங்கும் நிருசிம்மம் விஷ்ணும் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் விஸ்வதோ முகமாய் எங்கும் பார்த்துட்டு இருக்கிற பெருமாள். மிருத்யும் நமாமியகம்னு சொல்றோமோ இல்லையோ, எல்லா இடத்திலையும் பார்க்கிறவர்னால் 8 மகிழ்ச்சி தாயார்களை கொண்டு தான் எல்லா இடத்துலையும் பார்க்கிறாராம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ